அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களானது இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, அவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பதிவின் மூலமாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பார்த்திங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டை நீங்கள் அலங்கரித்தல், பழுது பார்த்தல் அல்லது வேறு ஏதேனும் பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்குவதற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய அதிக அளவு பணமானது பார்த்திங்கன்னா செலவழிக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம், யாத்திரை மற்றும் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக காணப்படுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா முதல் பாதியை விட நல்ல ஒரு பலன்கள் தருவதாக அமையும். அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நண்பர்களுடன் உங்களுடைய நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்கலாம். மேலுமே அவர்களிடமிருந்து நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அனைத்து முயற்சிகளையுமே பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள். திருமண வாழ்வில் இணக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை, காதலானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடும். குடும்பத்தில் அல்லது உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்குங்க. உறவினர்களுடைய உதவியினால சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும். உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் சிறப்பாக முடிப்பீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வெற்றிகள் உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகரித்து முன்னேற்ற பாதையில் வேகமாக செல்ல முயற்சிப்பீர்கள். வணிகம் செய்பவர்களுக்கு இடைப்பட்ட சில நாட்கள் முடங்கியாவது போலவே பார்த்தீங்கன்னா உணரலாம். குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பின்பகுதி பெரிய அளவு லாபமோ அல்லது வருமானமோ இல்லாமல் போகலாம். ஆனால் இவை சில நாட்களுக்கு மட்டுமே. இந்த காலத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது. வேலை தேடக்கூடிய அல்லது வேலை மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுது அதனை முயற்சி செய்யலாம். இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் வாரத்தில் இருந்து செலவுகளானது அதிகமாக இருக்கும். அதிகப்படியான செலவுகள் செய்து கடன் வாங்கக்கூடிய சூழலில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் அல்லது முன்னேற்றங்களானது ஏற்படாது. மந்த நிலையை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. குறிப்பாக உணவு பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். மேலுமே நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். அதேபோல் இந்த காலகட்டங்களானது அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதேபோல் தனாதிபதி குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதனால தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. சகோதரர்களுடைய வகையில் மிக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் எதிலுமே லாபங்களானது கிடைக்குங்க. மனத்திம்பும் உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களானது கைகூடும். வாக்கு வன்மையினால் காரியங்களானது கைகூடுங்க. ஆன்மீக எண்ணங்களும் உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் நல்ல நிலைக்கு உயரும். போட்டிகளானது நீங்கும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். தேவையான நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். நிலுவையில் உள்ள பணமானது சேரும். நிர்வாக திறமைகளானது வெளிப்படும். அதேபோல் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமையானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.
உறவினர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது இப்பொழுது அதிகரிக்குங்க. பெண்களுக்கு மனோதைரியங்களானது கூடும். சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகளானது இப்பொழுது மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலன் தரக்கூடியதாக அமையும். மறைமுக எதிர்ப்புகளானது மறையும். அதேபோல் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளும் கூடும். அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீருங்க. பண வரவுகளானது கூடும். மனக்குழப்பங்களானது நீங்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்களானது வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தரும். ராகுவினுடைய சஞ்சாரங்கள் பண வரவை தருங்க. வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால நன்மைகளானது உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது இப்பொழுது உயரும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன உளைச்சலை தரக்கூடியதாகவும் இருக்கு. அதேபோல் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் சஞ்சாரங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும். வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. செவ்வாயினுடைய தாக்கத்தால கோபங்களானது அதிகரிக்குங்க. உங்களுடைய வேலைகள் தடைபட வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் பணியிடத்தில் மற்றவர்கள் மீது பார்த்தீங்கன்னா கோபப்படுவீர்கள். எனவே உங்களுடைய பேச்சு செயல்களில் பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் நீங்கள் செயல்படவும். பணவரவானது உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குங்க. காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது இப்பொழுது கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. அதேபோல் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாக கிடைக்குங்க. சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலங்களானது அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். கடந்த காலமாக தடைபட்டு வந்த திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது கை கொடுங்க. அதுவும் நல்ல வரனாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விருந்து விழா என சென்று வருவீர்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிலவி பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது படிப்படியாக மறையுங்க. தம்பதிகளிடையே நிலவி கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறையும். பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலைகள் மாறி முன்னேற்றத்தையும் காணலாம். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது மேம்படும். கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதேபோல் சிலருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாமே சேரும். வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு இப்பொழுது வேலைகளும் கிடைக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும்.
வெறும் நெய் தீபம் மட்டும் இல்லைங்க, வெற்றிலையோடு சேர்த்து நெய் தீபங்களை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே கைகூடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.